சென்னை சைதாப்பேட்டை காரணீஸ்வரர் கோவில் சித்திரை திருவிழாவின் 7ஆம் நாள் நிகழ்வான தேரோட்டம் கோலாகலமாக தொடங்கிய நிலையில் திரளான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து வருகின்றனர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லதா. அவரிடம் பேசலாம். வணக்கம் லதா, விவரங்கள். வணக்கம். சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள புகழ்பெற்ற அருள்மிகு காரணீஸ்வரர் திருக்கோயிலின் தேரோட்டம் இன்று காலை 7 மணிக்கு தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேர் வடம் பிடித்து இழுத்து உலா வரக்கூடிய அந்த நிகழ்வு அரங்கேறி வருகிறது. முக்கியமாக சித்திரை திருவிழா கடந்த 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய நிலையில ஒவ்வொரு நாளும் பல்வேறு வழிபாடுகள், பூஜைகள் எல்லாம் நடைபெற்று வருகிறது. முக்கியமாக தேரோட்டம், பல்லக்கு ஊர்வலம், இப்படி பல்வேறு நிகழ்வுகள் எல்லாம் நடைபெற்று வருகிறது. அதே போல நேற்றைய தினம் கூட வெள்ளி ரிஷப வாகன புறப்பாடு நடைபெற்று இருக்கிறது. மேலும் வரக்கூடிய அடுத்தடுத்த நாட்களிலும் 63 நாயன்மார்களின் உலா, இப்படி பல்வேறு நிகழ்வுகள் அந்த 10 நாட்கள் நடைபெறும். அந்த சித்திரை திருவிழா என்பது அந்த 10 நாட்கள் நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்வு. எனவே 7ஆம் நாளான இன்று தேரோட்டம் நடைபெற்று இருக்கிறது. ஏராளமான திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரின் வடம் பிடித்து இழுத்து அந்த மாட வீதிகளில் உலா வரக்கூடிய அந்த நிகழ்வு அரங்கேறி இருக்கிறது. எனவே சென்னை மட்டுமல்லாமல் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு அந்த தேரினுடைய அந்த ஊர்வலத்தை கண்டு ரசித்து அருள் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அதோடு மட்டுமில்லாமல் போலீசாரும் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி லதா.